விஜய் ரசிகர் மன்ற தலைவரா காதர் மொய்தீன் என்று எம் அப்துல்லா கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குதிரை பேரம் அல்ல, அடிமாட்டு பேரம் என்றும் எம் அப்துல்லா விமர்சனம் செய்திருக்கிறார். காதர் மொய்தீன் 10 நாட்களில் மனம் மாறியது ஏன் என எம் அப்துல்லா கேள்வி எழுப்பியிருக்கிறார். முஸ்லீம் லீக் கட்சிக்கு மனக்கசப்பு ஏற்படும் வகையில் திமுக நடந்து கொள்ளவில்லை. இது குதிரை பேரம் அல்ல, அடிமாட்டு பேரம் என தாவேகாவுடன் முஸ்லீம் லீக் சென்றது குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார் எம் அப்துல்லா. ஐயுஎம்எல் மாதிரியான கட்சிகள் இப்போ தாவேகா பக்கம் போறதுனால திமுகவுக்கு வர வேண்டிய இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிகளை ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா ஃபியூச்சர்ல சார்? அதாவது அவங்க ஐயுஎம்எல் போயிட்டதுனால இஸ்லாமியர்கள் வாக்கு திமுகவுக்கு பாதிக்கும். வங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷனல் கிளாசிக்கல் இஸ்லாமியர் வாக்கு வங்கி அங்க மைக்ரேட் ஒன்னு சொல்ற வச்சுங்க. முஸ்லீம் லீக் அங்க இருக்கு. முஸ்லீம்கள் எப்போதும் திமுகவோட தான் இருக்கிறாங்க. நான் இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். தொடர்ச்சியாக 3 தேர்தலை நாடு சந்திக்க முடியாதுங்கிற நிலைமையில அன்றைக்கு திமுக வாஜ்பாயோட கூட்டணி வச்சுச்சு. அப்போ ஐயுஎம்எல் எங்களோட இல்ல. அதை காரணம் காட்டி ஜெயலலிதாவோட போயிட்டாங்க. இதே காதர் மொய்தீன் இன்னைக்கு ஜெயலலிதாவோட போயிட்டார். 2001 தேர்தல் 31 இடங்கள்ல அன்றைக்கு திமுக வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தால் 31 இடங்கள்ல ஜெயிக்குது. 31 இடங்கள்ல ஜெயிச்ச பெரும்பாலான இடங்கள் இஸ்லாமியர்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதி. சேப்பாக்கத்தில் ஜெயிச்சோம், திருவல்லிக்கேணியில ஜெயிச்சிருக்கோம். ஒண்ணு வேணாம், மதுரைக்கு கீழே பாளையங்கோட்டையில மட்டும்தான் ஜெயிச்சோம். இஸ்லாமியர்கள் செறிவாக வாழக்கூடிய பாளையங்கோட்டையில ஜெயிச்சிருக்கோம். தஞ்சாவூர்ல உபயத்துல்லா அண்ணன் ஜெயிச்சாரு. அன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஓட்டு மிக அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில் அன்னைக்கு ஜெயிச்சோம். அன்றைக்கு ஐயுஎம்எல் எங்களோட இல்ல. அன்னைக்கு 2001 தேர்தலில் ஐயுஎம்எல் எங்களோட இல்ல. ஒரு போலியான தோற்றம் காலங்காலமா இருக்கு. காங்கிரஸ் இருக்கிற இடத்துலதான் மைனாரிட்டிகள் இருப்பாங்க, இந்த இஸ்லாமிய கட்சிகள்லாம் இருக்கிறதுனாலதான் திமுக இஸ்லாமியர்கள். இதை விட பொய் எதுவுமே இல்ல. இது பொய்ங்கிறத வர்ற தேர்தல் நிரூபிக்கும். திருப்பரங்குன்ற விவகாரம் ரொம்ப தீவிரமா இருந்துட்டு இருக்கு. அதற்கான ஸ்திரமான ஒரு நிலைப்பாடு தாவேகா எடுத்ததில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவங்களுடைய இந்த தாவேகாவுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய அந்த நிபந்தனையற்ற சப்போர்ட் எதை காட்டுது சார்? அதையும் சொல்றேன் கேளுங்க. அதாவது திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீதியரசர் ஜிஆர் சாமிநாதனோட அமர்வு கொடுக்குது. அடுத்து என்ன சொல்றாங்க, இதை நீங்க அமுல்படுத்தல அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பை சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ திமுக அரசு சொன்ன பதில் உங்களுக்கு எல்லாம் நினைவு கொண்டிருக்கேன். we are ready to face the consequences. நீதிமன்ற அவமதிப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று ஜிஆர் சாமிநாதனுடைய அமர்வு சொன்ன போது we are ready to face the consequences என்று சொன்ன அரசு திமுக அரசு. அது தில்லு, அது தைரியம். ஆனா இன்றைக்கு கரெக்டா பக்ரீத் பண்டிகைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மாடுகளை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு இதே ஜிஆர் சாமிநாதன் தான் வருது. வந்தவொன்னா இந்த அரசு ஓடி போய் தடுக்குது. இந்த அரசுல நீங்க அமைச்சரவையில் இருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து எந்த கண்டனமோ எந்த பதிலோ எதுவுமே கிடையாது. இதே முஸ்லீம் லீக் கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடையாது. பெரிய மனுஷன் சொல்றீங்களே, அந்த பெரிய மனுஷனை பத்தின எந்த கண்டனமோ எந்த அறிக்கையோ எதுவுமே அவங்க தரப்புல இருந்து கிடையாது. மந்திரி சபையில் இடம்பெற்றிருக்காங்க. நாளைக்கு வரலாறு உங்களை பலிக்கும். முஸ்லீம் லீக் இருந்த அமைச்சரவை குர்ஆனுக்கு மாடு பலியிடுவதை தடுக்க வேண்டும் என்று கோர்ட்டு சொன்ன போது அதற்கு பணிந்த அரசு அமைச்சர்களாக இருந்தவர் என்று நாளைக்கு வரலாறு உங்களை காரி தூக்கும். ரெடியா அமைச்சர்கள் இடம்பெறக்கூடிய அந்த முடிவை கூட்டணியில நீண்ட காலமா இருந்தவங்க சொன்ன மாதிரி தெரியல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அங்க போறோம், ஆதரவு கொடுக்கிறோம், நாங்க கூட்டணியில இருக்கிறோம், நாங்க போறோம், ஆதரவு இருக்கோம், அமைச்சரவையில் இருக்கோம், ஆனா கூட்டணியா அங்க இருக்கிறோம், கொள்கை ரீதியா அங்க இருக்கோம் டயலாக் விட்டாங்க. இன்றைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி இந்த கூட்டணிக்கு ஒரு பேர் ஏதோ வச்சிருக்காரு, சமூக நீதி முற்போக்கு கூட்டணி ஏதோ ஒன்று ட்வீட் போட்டிருக்காரு. வரையில பார்த்தேன், தமிழ்நாடு சோசியல் ஜஸ்டிஸ் ப்ராகிரசிவ் அலை, தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. இப்ப எதிர்த்து யாராவது சொல்லியிருக்கணும்ல, உங்க மந்திரி சபையில இருக்க உங்களை ஆதரிக்கிற கூட்டணியில நாங்க அங்கதான் இருக்கோம், அப்படிதான் நாங்க ஏற்கனவே சொல்லணும். யாரும் வாய திறக்கலையே. இல்ல அவர் சொல்லியிருக்காரு, அவங்க தான் மந்திரி சபையில இடம்பெறலையே, அவங்க தெளிவா இருக்காங்க. நான் அந்த ஆட்சிக்கு போனவங்களை மட்டும் தான் கேட்கிறேன். ஐயுஎம்எல் நோக்கி தான் என்னுடைய கேள்வி. கலைஞர் இருக்கும்போதும் சரி, கூட்டணி ஒப்பந்தம் தொகுதி பங்கினா ஃபர்ஸ்ட் ஐயுஎம்எல் தான் சைன் பண்ணுவாங்க. இந்த முறையும் அப்படிதான் வந்து நடந்தது. எப்பவுமே கொள்கை ரீதியா இஸ்லாமியர் காரணா இருக்கக்கூடிய திமுகவோட நாங்க நிக்கணும் அப்படின்னு தான் பேசிட்டு வருவாங்க. இந்த திடீர்னு இந்த மனமாற்றம் இந்த அளவுக்கு நடக்கிறதுக்கான காரணம் என்ன? திமுக கசப்பு எந்த கசப்புகளும் இல்லையே. 10 நாள் அவங்க தான் சொன்னாங்களே, 10 நாளைக்கு முன்னாடி சொன்னவர் 10 நாளைக்கு அப்புறம் ஏன் மாறி போனாருன்னு. எங்களுக்கு அவர்கள் மனக்கசப்பு ஏற்படும் அளவிற்கு நாங்கள் நடந்து கொள்ளவில்லை. எங்களை நீங்க சார்ஜே பண்ண முடியாது. அவர்கள் கேட்ட இடங்களை கொடுத்தோம், கேட்ட தொகுதிகளையும் கொடுத்தாச்சு. அவர்களுக்கான தேர்தல் செலவை கூட அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் பார்த்தாங்க. அவர்களுக்கு உழைச்சிருக்காங்க. என்ன மனக்கசப்பு எங்களால சொல்ல, இந்த மனக்கசப்பால போனோம்னு சொல்றதுக்கான காரணங்கள் அவங்கள சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. இப்போதும் சொல்கிறேன்,
முஸ்லீம் லீக் அங்க இருக்கிறது. முஸ்லீம்கள் என்றென்றும் திமுகவோடு இருக்கிறார்கள். திமுக முன்னாள் எம்பி எம்.எம். அப்துல்லா செய்தியாளர்களிடையே பேசியிருக்கிறார். குர்பானி தடைக்கு அமைச்சரவையில் இருந்து கொண்டே ஐயுஎம்எல் குரல் எழுப்பாதது ஏன் என்று ஐயுஎம்எல் குறித்தும் காதர் மொய்தீன் குறித்தும் அவர் விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். ஐயுஎம்எல் தாவேகவுடன் இருக்கிறது, ஆனால் இஸ்லாமியர்கள் திமுகவுடன் தான் இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்.